ஹாய்டா ஜூசிஸ், நான் உங்க நீஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம டீ குக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. யோ அங்கிள், ஐ நோ இட்ஸ் ஃபன்னி, பட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் யாரும் யூமின்க்கு ஒரு ஸ்டோரி போட சொல்லியிருந்தீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே போடுறேன், சரியா? ஏன்னா நிறையா பேர் கேட்டுட்டீங்க, 1-2 பேரில் நிறையா பேர் கேட்டீங்க. பரவாயில்ல, என்னை டேக்கு கேட்குறவங்க மத்தியில் யூமின் கேட்குறவங்களும் இருக்கீங்க. எனக்கு அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குடா. ஸோ நான் கண்டிப்பாக போடுறேன், ஓகேவா? நீங்கள் கேட்ட மாதிரி யோங்கி டாப்பில் நல்ல ஸ்டோரியாக கண்டிப்பாக தரேன். அண்ட் சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? டேக்குக் ஸ்டோரிக்குள்ளே. கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பைக் தான் காலி ரோட்டில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. அது நல்ல ஒரு ஏர்லி மார்னிங் டைம், ஒரு 7 o'clock சம்திங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பைக் ரொம்ப வேகமாக ரைஸ் ஆகிட்டு இப்போ ஒரு வீட்டு முன்னாடி போய் சடன் பிரேக் போட்டு ஸ்டாப் ஆகுது. இங்கே ரொம்ப வேகமாக ஹாரன் சவுண்ட் கேட்டுட்டு இருக்க. இங்கே வீட்டுக்குள்ள ஒருத்தன் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கான். யாய், அந்த அலாரத்தை அமத்துங்கடா அப்படின்ட்டு ஒரு கை அப்படியே அலாரத்தை எடுத்து பார்த்துட்டு, கோமால இந்த அலாரம் அடியவே இல்லையே, அப்புறம் தான் சவுண்ட் இது அப்படின்னு எந்திரிச்சு அவன் பக்கத்தில் இருக்க கர்டன் அப்படியே திறக்கிறான். ஸோ அந்த விண்டோ வழியே வெளியே பார்த்தா, டே மயிறு, கீழே வரையா இல்லை நான் மேலே வரவா? டேய் வந்தீங்கன்னு தொலைச்சிடாத, நானே வரேன், நீ போத்திக்கிட்டு அங்கேயே இரு. எவ்வளோ நேரம் நிற்கிறது? வந்து 5 நிமிஷம் ஆச்சு, ஹாரன் பண்ணுறனே, கீழே இறங்க வரணும்னு தெரியாதா? நானே இப்போ தானே எழுந்திரிச்சேன். டேய் 5 நிமிஷம் தான் வந்துட்டேன், மரியாதையை குளிச்சுட்டு வா. தோ வந்துட்டேன் அப்படின்ட்டு அடிச்சு பிடிச்சிட்டு டவலு இன்னர்ஸு ஒரு சட்டையை தூக்கி பாத்ரூம்குள்ளே தான் ஒருத்தன் ஓடுறான். இப்போ டக்குன்னு அவன் கை யாரோ பிடிக்கிறாங்க. ஏண்டா ஜிமினா, அந்த புள்ள காலங்காத்தால ரெடியாகி வந்து நிற்கிது காலேஜ் போகிறதுக்காக. எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கு. நீயும் தான் இருக்கியே இப்படி அறக்க பறக்க எந்திரிச்சு அறக்க பறக்க ஓடின்ட்டு எப்படா அந்த பையனை மாதிரி பொறுப்பாக நடந்துக்க போகிற? அந்த பருப்பு பொறுப்பாக இருக்குன்னு என்னையை அப்படியே மாற்ற பார்க்காதம்மா. அவனை விட நான் பொறுப்பாக தான் இருக்கிறேன். என்னத்த பொறுப்பாக இருக்கியோ மா, கையோடு ஹாரன் அடிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு ஜிமின்னு தான் அவங்க கையடி தட்டிட்டு அவன் அப்படியே உள்ள குளிக்க போகிறான். ஆஃப்டர் 20 minutes ஜிமின் தான் அப்படியே வெளியே வரான், ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு டக்குன்னு அவனோட தலையை அப்படியே கோம் பண்ணிட்டு ஒரு பர்ஃப்யூம் எடுத்து அடிச்சுட்டு அவன் ஷர்ட் பட்டன் அப்படியே போட்டுக்கிட்டே அவனோட காலேஜ் பேக்கை தான் அங்கே சைடில் இருந்திருக்கும் எடுத்து தோலில் போட்டுக்கிட்டு ஸ்டெப் சொல்லி இறங்க ஆரம்பிக்கிறான். அம்மா சாப்பாடு வேணாம், நான் டேன் கூட சாப்பிட்டுக்கிறேன். அப்போ ஜிமின் தான் அப்படியே சட்டை பட்டனை போட்டுக்கிட்டே இறங்குறான். ஏன்டா உள்ள வந்த? இதுதான் உன்னோட 5 நிமிஷமா? நல்லா கேட்டேன். அவனுக்கு பொறுப்புன்றதே இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது சுத்தமாக இல்லை. நீ ஒரு டைம் சொல்ல, வேணும்னே அந்த டைமுக்கு அப்புறம் தான் வருவான். நீ எவ்வளோ பொறுப்பாக இருக்க, உன் ஃப்ரெண்டு தானே அவன், அவனுக்கும் சொல்லி புரிய வைக்கலாம்ல. தான் திரும்பி அப்படியே ஜிமினை பார்த்து முறைக்கிறான். ஐயோ முறையிறானே. மா போமா, நீ வேற ஏமா அவனை போட்டு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிற? காஃபியை தானே கொடுக்க வந்த, கொடுத்துடல, கிளம்பு. சரி, ஜிமின் தான் ஒரு பிரெட்டில் ஜாமை தடவிட்டு தா தின்னு அப்படின்னு நின்றுக்க மாட்டேன் புடி அப்படின்னு டேங் கையில் வைக்கிறான். அவனும் ஒரு பிரெட்டில் ஜாம் தடவிட்டு உட்காந்துட்டு இருக்கான். டேங் தான் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனோட கையை போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வரான். கிளம்பு, நீ தின்ட்டு நான் தின்ன வேணாமா? போகிறவள தின்னுக்கலாம், கிளம்பு. டேய் 5 நிமிஷம் மயிறு, கிளம்புறியால சொருகுவா. டேய் ஒருத்தன் சோறுகிறேன் குத்துனேன் ஏறுறேன்ட்டு கிளம்புறமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் டேங் கூட. இப்போ டேங் தான் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ண ஜிமின் அப்படியே ஏறி உட்காரான். இப்போ நம்ம ஜிமின் அப்படியே ஏறி உட்காந்து நம்ம டேங் ஹோல்ட் பண்ண டேங் செம்ம வேகமாக பைக் எடுக்கிறான். ஜிமின் தான் அப்படியே அந்த பைக்கில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டேய் காலங்கத்தான் நினச்சி வந்தியே, என்ன விஷயம்? காலேஜ் 10 மணிக்கு, நீ ஏன்டா 7 மணிக்கு வந்து நிற்கிற? நைட்டு பேசின எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லை அப்படி தானே? நைட்டு பேசணுமா? நான் பேசணும் அப்படின்னு ஜிமின் தான் அப்படியே யோசிச்சு பார்க்குறான்.
நான் போகணும், நீ என்னை கூட்டிகிட்டு போகணும், சரியா? ஆமாம் ஆமாம், நீ போகணும், நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன். நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீ என்னை கூட்டிகிட்டு போகணும். நான் போவேன், நீ போவடா, நீ போவ. அப்போ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி தலையாடிட்டு, ஆமாண்டா எங்கேயோ போகிறோம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நீ எங்கேயோ போகணுன்னு நான் உன்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். அது மட்டும் தாண்டா எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கே போகிறோம்? சொட்டாங்களே டக்குன்னு பிரேக் அடிக்கிறான். அடி டேய் எங்கே போகிறோம் தானே கேட்டேன், அது ஏன் பிரேக் அடிக்கிற? இங்கே தான். டேய் இது பூனையோட ஆஃபீஸு, நான் வரமாட்டேன் அப்படின்னு ஜிமின் பைக் விட்டு இறங்க நம்ம டக்குன்னு அவன் கையை பிடிச்சிடுறான். போடா, அது அண்ணன் உன்னை பார்க்கணுன்னு சொன்னார், அவனை கூட்டிகிட்டு வரலன்னா எப்படி? அதான் அவனை கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணுறேன். நான் சைட் அடிக்கிறதுக்காக நீ காலங்கத்தால் எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி வந்து நிற்கிறியா மச்சான்? உன்னை நம்ப முடியலையே. நேற்று கூடி போதையில் ஏதோ உட்காந்து பேசிடுவேன்னு மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் என்ன பேசுகிறோன்னு எனக்கு சுத்தமாக மண்டையில் இல்லை. ஒத்திட்டு போடா, அண்ணன் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, போய் பார்த்துட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். உங்க ஒன்றுக்கு நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. உன்னை வச்சு நல்லா வாழ போகிறார்ல, அப்போ நான் சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் என்ன? ஆமாம் ஆமாம், சரிந்தா பேக்கை பிடிச்சிக்கூடா, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு வரேன். என் தாலை எழுத்து ஜிமினா, எனக்கு வாழ்வு இருக்க, நான் வாழ்கிறேன், உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் பேக்கை கொடுத்துட்டு அங்கே ஒரு கம்பெனியோட என்ட்ரன்ஸ்குள்ளே பாட்டுக்கு போகிறான். அந்த வாட்ச்மேனும் எதுவுமே சொல்லலை. ஜிமினை பார்த்தோன்னே உள்ளே விட்டுடுறாங்க. டேங் தான் கம்பெனிக்கு வெளியவே நிற்கிறான் அவனோட பைக்கில். அவன் அப்படியே ஜிமினோட பேக் அப்படியே முன்னாடி வச்சுட்டு அந்த பைக்லேயே ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி படுக்கிறான் முன்பக்கமாகவே. இப்போ டேங்க்கு ஏதோ பீஜம் சத்தம் கேட்குற மாதிரி இருக்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அந்த கம்பெனியில் 4th ஃப்ளோரில் விண்டோ கிட்ட ஒரு பர்சன் கையில் காஃபியோட அந்த விண்டோவில் ஒரு மாதிரி சாஞ்சி நின்றுக்கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே டேங் தான் வச்ச கண்ணை எடுக்கவே இல்லை, அப்படி பார்த்துட்டு இருக்கான். அவனோட கண்ணு ஒரு நிமிஷம் பிளிங்க் ஆக அந்த பர்சனோட முகம் இவனோட கண்ணுக்குள்ள தெரியுது. இப்போ அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் ஜிமின் தான். நான் யாருன்னு கண்டுபிடி. ஏய் மோச்சி, என்னது விளையாட்டு? காலங்கத்தால? காலங்கத்தாலேவா? மணி தெரியுமா? மணி 8 ஆச்சு. ஆமாம் ஆமாம் தெரியும். வந்தோன்னு ஆரம்பிச்சிட்டியா கேட்? ஏன் இப்படி பண்ணுற? இப்படி நல்லா சிக்கன் வந்து நின்னா இழுத்து அடிக்கதான் செய்வாங்க. ஜிமின் தான் சுகாவோட மடி மேலே இருக்கான். சுகா சேரில் உட்காந்துருப்பாரு, அவன் மடி மேலே விழுந்த மாதிரி இப்போ நம்ம ஜிமினோ மேலே படுத்திருக்கான். அப்போ சுகா தான் டக்குன்னு ஜிமினோட கழுத்து பக்கம் அப்படியே ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு, நான் பர்ஃப்யூம் போடுறேன், கும்மன் இழுக்குது. இழுக்கும் இழுக்குதுடா, பாரு என்ன அப்படியும் பக்கத்தில். ஏய் விட்றா, பூனைக்குட்டியா? சுகா விடுடா. சரி சொல்ல, என்ன காலங்காத்தால என்ன பார்க்குறதுக்கு என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஏன் உனக்கு தெரியாதா? ஏதாவது மூடில் இருக்கியா ஜிமினா? எதுக்கு காலையில் என்ன பார்க்க வந்த? எனக்கு தெரியலையே. மூடில் இருக்கண்ணா? நானா? நீ தான் கூட்டு வர சொன்னேன்னு டேங் சொன்னான். டேங்கா? யாரு டேங்? யாரு டேங்கா? ஏய் கேட், என்ன நீ மறந்துட்டியா? டேங்கு என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ஜிகிலி தோஸ்து. அந்த பையன் அவன் கூட இருப்பானே எப்பவுமே, அவனா? ஆமாம். உனக்கு டேங்க தெரியாதா? டேய் நீ இது வரைக்கும் நான் உன்ட்ட இன்ட்ரடியூஸே பண்ணதில்லை, எனக்கு அப்படி அவனுக்கு தெரியும். அப்போ நீ என்ன வர சொல்லலை? நான் எப்பட வர சொன்னேன்?
நான் வர சொல்கிறதுன்னா உன்கிட்டயே சொல்லியிருப்பேனே. ஏன் உன் நம்பர் என்கிட்ட இல்லையா? இத்தனை வருஷம் லவ் பண்ணிகிட்ருக்கேன். நான் உனக்கு டேரெக்டாக தானே காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். நான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட திருப்பி பேசினதே இல்லையே. அப்போ எதுக்காக வாலண்டியராக என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டான்? என்ன யோசிக்கிற ஜிமினா? எதுக்காக இவ்வளோ யோசிக்கிற? எடையே வந்துட்டல்ல, வா. ஏய் வெயிட், உனக்கு ஏதாவது வேலை இருக்கா சுகா? கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்குது, அதனால தான் சீக்கிரம் வந்தேன். ஓ, ஆஃபீஸில் வேறு யாரும் இல்லையா? ஏன் இல்லாமல்? என்னோட ஃப்ரெண்டு கேஜே இருக்கானே. ஆ, ஐ மீன் ஜங்குக் இருக்கானே. எஸ் சார், ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இன்றைக்கி எல்லாமே உங்களோட ஆஃபீஸ்க்கு வந்துடும். கண்டிப்பாக சார். உங்கள் எம்டிக்கு என்னோடய ப்ராஜெக்ட் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட். ஜங்குக்கோட காது கிட்ட உண்மைதான். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் தான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ ஃபோன்லேருந்தா என்ன மிஸ்டேக் கேஜி இப்படி பேசுகிறீங்க? என்ன வாய்ஸ் டோன் இது? எப்படிலாம் எங்கள் எம்டி கிட்ட சாரி சார், ஏதோ ஒரு ராங் கால் நினைக்கிற, கனெக்ட் ஆகிடுச்சு. ஐம் சாரி சார். நம்ம இன்னைக்கு ஈவினிங்காக பார்க்கலாம் சார். நான் காலை வச்சிடுறேன். ஜங்குக் டக்குன்னு காலை கட் பண்ணுறான். அவனோட ஃபோனை டக்குன்னு அங்கே இருக்க டேபிளில் வச்சுட்டு அவனை பேக் பண்ணியிருக்க டேங்கோட கையை எடுத்து விட்டு அப்படியே திரும்பி நிற்கிறான். டேங் தான் ஜங்குக்கு அப்படியே தள்ளி அந்த டேபிள்லேயே சாய்க்கிறான். இப்போ ஜங்குக் தான், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்காக உள்ளே வந்த? ஆஃபீஸ்க்குள்ளே ஒன்று எப்படி அலோவ் பண்ணாங்க? அப்போ டேங் தான் இன்னும் அந்த டேபிள் கிட்ட போகிறான். ஜங்குக்கு அப்படியே அந்த டேபிள் பக்கமாக சாய டேங்க மேலே சாஞ்ச மாதிரி படுத்து அவனோட சீக்ஸ் அப்படியே மேலே நிமித்தி, அதெல்லாம் கனவுல வந்துடுவேன். யானே வந்திருப்பான், சும்மா சொல்லக்கூடாதுரா. கலங்கத்தால ஐயோ நான் பார்த்தாலே ஏறுதுடா. இங்கே பாரு, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு. சின்ன பையனின்னு உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ. தேவையில்லாம என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க. பின்னாடியா? முன்னாடி தானே? இங்கே பாரு, மரியாதையா தலைநில. இப்படி ஒட்டுறது உரசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதுவும் உன்னை மாதிரி ஒரு சின்ன பையன்கிட்ட நான் போவே மாட்டேன். ஓ, அப்போ உனக்கு பெருசாக இருந்தது பிடிக்குமோ? என்கிட்ட நல்லா பெருசாக தான் இருக்கும், கவலைப்படாத டேங் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே டேங்க தள்ளி நிற்க வச்சுட்டு அப்படியே ஒழுங்காக நிற்கிறான். வெளியே போகும்போதா? வெளியே போகணுமா அப்படின்ட்டு டேங் வந்து திருப்பி ஜங்குக்கு பேக்கப் பண்ணிக்கிறான். நல்லா கிரிப்பா டேங்கோட கையை ஜங்குக்கு எடுத்து விட்டு ட்ரை பண்ணுறான். சின்ன பண்ணிக்கிட்டு கட்டையும் இது ஜிமினுக்கு தெரிஞ்ச எவ்வளோ கஷ்டப்படுவான் தெரியுமா? அந்த மாதிராண்டிக்கா அவன் இந்நேரத்துக்கு அவனோட கேட் கூட முத்தா கொடுத்து விளையாண்டுட்ருப்பான். நம்ம எப்போ கொடுத்து விளையாண்டுக்க போகிறோம்? எங்கள் பாரட்டையும் நான் மறுபடியும் சொல்கிறேன், வயசுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ இப்போ தான் காலேஜ் படிக்கிற. நான் காலேஜ் பாஸ் அவுட் பண்ணி 15 வருஷம் ஆச்சு. ஸோ வாட்? இருந்தாலும் நீ நல்லா நல்லா நாட்டுக்கட்டையாட்டம் தான் இருக்க. சந்தன கட்டை மாதிரி இருக்க. ஒன்று அப்படியே மணக்குறையே. சே, சின்ன பையன் மாதிரியா பேசுகிறா, விட்றா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அவனை தள்ளிட்டு மரியாதையாக வெளியே போயிட. சின்ன பையன் நச்சேன்னு பார்க்குறேன். இல்லை, போலீஸை கூப்பிட்டுருவேன். ஐயோ, போலீஸ் எல்லாம் கூப்பிட்றாத, நான் ரொம்ப பயந்துட்டேன். அச்சோ, நீ எவ்வளோ பெரிய கொம்பனை கூப்பிட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு நீ வேணும். டேங், ப்ராக்டிக்கலாக பேசு. எனக்கு உன்னோட கல்யாணம் பண்ணிக்கிற வயசு இல்லை. உனக்கு நான் அங்கிள் மாதிரி. அங்கிளா? இங்கே பாரு, சிரிக்காத. அங்கிள்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? ஓ டேய், நான் அதை சொல்லலை. டேங் தான் அப்படியே திரும்பிட்டு, அப்பா அம்மா விளையாடி பார்ப்போம்மா. அவனே பிஞ்சுக்கோ. டேங் அங்கேருந்து ஓடிடுறான். அந்த கேபின் விட்டு டக்குன்னு வெளியே வர சரி, இப்போ டக்குன்னு பிரேக் வச்சு நிற்கிறான். என்னடா இங்கே நிற்கிறா? பூனைக்கிட்ட போல
மயிறு, என்னடா எலி எம்மனமா ஓடுதுன்னு பார்த்தேன். அதானே பார்த்தேன். எனக்கு நீ என்னடா காலங்காத்தில் வந்து உதவி செய்றியேன்னு. ஆ, நீ எனக்காகலாம் வரல மவனே. நீ உன் அங்கிளை பார்க்க வந்திருக்கிற. ஏச்சி மூடு. அவன் வந்து அங்கிள் அங்கிள்ன்றானா நீயும். ஆனால் நீ ஒரு செம்ம மேட்ரு மாட்டிருக்கு ஜிமினா. என்ன மேட்ரு? ஏச்சி அதில் வா ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்ட்டு இங்கே ஜிமினோட ஷோல்டரில் கையை போட்டு நம்ம டேங்க இழுத்துட்டு போகிறோம். இப்போ சுகா தான் அப்படியே உள்ளே வராரு. கேஜே, இன்னைக்கு மீட்டிங் போக வேண்டிய ஃபைல்ஸ்லாம் ரெடியா? எல்லாரும் கிளம்பலாம்ல? ம், கிளம்பலாம். ஆ, சுகா, சொல்கிறேன் என்ன வேணும். இன்னைக்கு காலையில் ஒரு பொடி பையன் உள்ளே வந்தான். அவன் எப்படி நம்ம கம்பெனிக்குள்ளே வந்தான்? பொடி பையனா? யாரடா சொல்கிற பொடி பையனு? ஓ, உனக்கு தெரியவே தெரியாது. யாருன்னு சொன்னால் தானே தெரியும். சும்மா பொடி பையன்ட்டு தெரியாதான்னா நான் அர்த்தம். ஓகே ஃபைன். உன்னோட ஆள் இருக்கான்ல, அவனோட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜிகிரி தோஸ்து அவன். ஓ, டேயாங்கா. ஆ, அவனே தான் அவனே தான். அவன் எப்படி நம்ம கம்பெனிக்குள்ளே வந்தான்? அது இன்னைக்கு ஜிமினை அவன் தான் கூட்டிகிட்டு வந்தான் என்னை பார்க்குறதுக்கு. ஒரு வேளை ஜிமினை விட்டுறன்ற சகலில் வந்திருப்பான். ஏன்டா என்னாச்சு? ஏதாவது பண்ணிட்டானா? அந்த ஜிமினிக்கு யார் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே ஆக்சஸ் கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். யா, இது எனக்கும் தானே ஆஃபீஸ். 2 பேர் பார்ட்னர்டா. யார் உள்ளே வரணும் நீ மட்டும் டிசைட் பண்ணக்கூடாது, நானும் தான் டிசைட் பண்ணணும். சரி, ஜிமினா உன்னோட ஆள் உள்ளே வரான். எதுக்குடா அந்த பொடி பையனெல்லாம் உள்ளே விடுற? டேய் ஹைப் ஆகாதரா. சில் சில் டவுன். எதுக்கு கத்துற? ஏன் உள்ளே வந்து எதா பண்ணிட்டானா என்ன பண்ணான்? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்க. சும்மா சொல்லக்கூடாதுரா. கலங்கத்தால ஐயோ நான் பார்த்தாலே ஏறுது. அப்போ உனக்கு பெருசா இருந்தது பிடிக்குமோ? சந்தன கட்ட மாதிரி இருக்கா? அப்பம்மா விளையாட்ட விளையாடி பார்ப்போமா? ஸோ டக்குன்னு அவங்க என்ன பண்ணானோ அது நம்ம ஜங்குக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. நம்ம ஜங்குக் தான் ஒன்றும் பண்ணல, வா போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறான். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் சுகாவும் தான் ஒரு கம்பெனிக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான். இங்கே பாருடா, இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறோம். நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 10 இயர்ஸ் ஆச்சு. இத்தனை வருஷத்தில் இது நம்மளோட ரொம்ப பெரிய டீல். இது நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். இது மாதிரி பல டீல் பார்க்கலாம் சுகா. ஐ நோ கேஜே, நீ எனக்கு சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இதில் நம்ம 2 பேரோட உழைப்போம் இருக்குடா. வா. அவ்வளோ ஈஸியாலாம் அதை விட்டு கொடுக்குற ஐடியா இல்லை. இன்னைக்கு என்ன ஆனாலும் இந்த டீலை நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போகிறோம். இந்த கம்பெனி நம்ம கூட கொலாப் பண்ணுது, வா அப்படின்ட்டு சுகா தான் ஜங்குக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போ 2 பேரும் மீட்டிங் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனியோட 2-3 ஷேர் ஹோல்டர்ஸும் அந்த கம்பெனியோட எம்டியும் வந்து உட்காடுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் சுகாவும் தான். சார் நீங்கள் ஓகே சொன்னால் நாங்கள் ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுமே ஒரு 2 minutes. அப்போ பக்கத்தில் இருக்க பர்சன், சார் ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. இப்போ ப்ரொஜெக்டர்லாம் ஸ்டார்ட் ஆக ஜங்குக் தான் எல்லாக்கிட்டேயும் ஃபைல்ஸ் அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். சுகா தான் இப்போ ப்ரெசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ சுகா பேசிகிட்டு இருக்க டக்குன்னு டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம சுகா தான், இந்த பைபிள் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க இப்போ ஜிமின் தான், டேய் என்ன பண்ணுற விட்டு நீ என்ன பண்ணுற வாடா அப்படின்ட்டு டேங் கையை பிடிச்சிருக்க. டேங் தான் அவன் சட்டையை அப்படியே இன் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே இருறா. அப்போ இந்த பக்கம் அந்த சேர்மன் தான் அப்படியே பார்த்துட்டு, ஸ்டூபிட் 2 பேரும் வந்து உட்காருங்க, இவ்வளோ லேட்டாக வரீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ஜிமின்னு வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ டேங் அப்படியே உட்காந்துட்டு நிமிந்து அவனுக்கு ஆப்போசிட்டில் பார்க்குறான். ஜங்குக் தான் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான் டேங் தான், ஹாய்
ஜங்குக்கு அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே திரும்பிடுறான். இந்த பக்கம் நம்ம ஜிமிந்தா அப்படியே கையை மட்டும் காட்டுறான் யாருக்கும் தெரியாம சுகாக்கு. சுகா தான் கேர்ள் பண்ணிட்டு முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் ஜங்குக் தான். சுகா வந்த வேலையை பார்க்குறியா? ஆ ஆ ஓகேடா. நம்ம சுகா மறுபடியும் ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ண. இப்போ ஜங்குக்கோட பார்ட் வருது. ஜங்குக் தான் அடுத்து அவன் போய் நின்று ப்ரெசன்டேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கிட்ட அங்கதான் ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். அவனோட சீக்ஸில் கையை வச்சுட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜிமின் பக்கத்தில் தான் அந்த சுகா உட்காந்துருப்பாரு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அதுவா, நாங்கள் இந்த கம்பெனியில் இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்கோம் 1 மந்த்துக்கா. இன்டர்னாவா? அது 1 மந்த்துக்கா? சொல்லவே இல்லை, எனக்கே தெரியாது. டேங் தான் சும்மா இரு ஜிமினோ அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங் தான் ஜிமின் தொடையில அடிச்சுட்டு அமைதியாக இருக்க சொல்கிறான். ஸோ ஜிமினோ அப்புறம் பேசுவோம் அப்படின்னு மாதிரி பொறுமையாக சொல்லிட்டு அவனும் ப்ரெசன்டேஷனை கவனிக்கிறான். ஆனால் இந்த பக்கம் டேங்கு ப்ரெசன்டேஷன் எல்லாம் கவனிக்கல. அவன் ப்ரெசன்டேஷன் பண்ணுற அந்த பர்சனை பார்க்குறான். அதாவது நம்ம ஜங்குக்கு சீட் வச்சுட்டு இருக்கிறான். என்ன மாறுகிறாரு? ஃபார்மல்ஸில் பார்த்தா சிக்கன் இருக்கிறாரு, நைட் ட்ரெஸ்ஸில் பார்த்தா நச்சுன்னு இருக்கிறாரு. இப்படி ஒருத்தனை விட்டுட்டு வேற எவனையாவது பார்க்க தோணுமா? கேட்டா அங்கிள் அங்கிள்னா வேண்டியது. அங்கிள் இருந்தால் என்ன, பார்க்க நல்ல நச்சுன்னு தானே இருக்கான். எங்கே அந்த மரமண்டிக்கிறதுலாம் புரியுது? ஊர் உலகத்தில் அவன் ஏஜ் டிஃப்ரென்ஸில் லவ் பண்ணுறான். ஆனால் இந்த மரமண்டை பாரு பாரு எப்படி இருக்கான் பாரு. நல்லா தூரத்தில் இருக்கிற வளர்ப்புற மாதிரி அவ்வளோ பிரைட்டாக இருக்கான். இதை சொன்னா நீ சின்ன பையனை மாதிரி பேசணுவோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் இதெல்லாம் நம்ம அவனோட மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனோட கண்ணும் வாயும் அசையவே இல்லை. நம்ம ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட ஜங்குக்கு எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணிடாம அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் டக்குன்னு திரும்பிட்டு அவங்க பார்த்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் நம்ம அங்கதானோட லிப் அப்படியே போட் பண்ணி லைட்டாக ஒரு கிஸ் சவுண்ட் வருது. டக்குன்னு எல்லாரும் திரும்புகிறாங்க. ஸோ அவங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஜிமின் தான், ஏன்னா என்ன பார்க்குறீங்க? இல்லைடா ஏதோ அப்படி சவுண்ட் இந்த மாதிரி இருந்துச்சு, நீ தான் ஏதோ பண்ணிட்டியோன்னு பார்த்தேன். மவனே நானா பண்ணேன்? நான் தான் பண்ணேன். அப்போதான் இப்படி திரும்புகிறேன். என் மேல் டவுட் வந்துருச்சுன்னா பாவி. அது சேர் நகட்டின சத்தம், அந்த சத்தம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பக்கம் ஜிமின் சமாளிக்கிறான். ஜங்குக் தான் பார்த்துட்டு சமகாண்டாக்குறான். இவன் எதுக்காக இங்கே வந்தான்? இங்கே வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்? ஷோன்னு சின்ன பையனை விட்டா தூக்கி போட்டு சாத்தினதான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். அவனை வெளியே வாட உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த பக்கம் ஜவுக் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு அப்படியே வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ப்ரெசன்டேஷன் முடிய இப்போ ஜங்குக் வந்து உட்காடுறான். லைட்ஸ்லாம் ஆன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான் கரெக்டாக நம்ம டேங்க் ஆப்போசிட்டில் இருக்கான். ஸோ இந்த பக்கம் சென்டரில் இங்கே அந்த சேர்மேன் உட்காந்துருக்காரு. மிஸ்டர் ஜங்குக், உங்கள் ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. கண்டிப்பாக நம்ம இந்த ப்ராஜெக்டை சேர்ந்து பண்ணலாம். சரி ஓகே, நீங்கள் இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க? மேக்ஸிமம் ஒரு 1 or 2 months ஆகும் சார். ஏன்னா அது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், எங்களுக்கு இட்ஸ் a பிக் சேலஞ்ச். நாங்களும் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல? நோ 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 நோ, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எங்களுக்கு வேலை கரெக்டாக நடந்தால் போதும். ஸோ டேக் யூர் டைம், கரெக்டாக முடிச்சு கொடுங்க, எங்களுக்கு அது போதும். ஓகே சார், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு ஷுகாவும் ஜங்குக்கும் எந்திரிக்க. வெயிட் வெயிட் மிஸ்டர் கேஜே, வெயிட் மிஸ்டர் யோங்கி, மிஸ்டர் கேஜே, மீட் மை சன் கிம் டேயோங், என்னோட கம்பெனியோட அடுத்த வாரிசு. அண்ட் இப்போதைக்கு இந்த கம்பெனியில் இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்கான். 1 monthக்கு இவன் உங்களுக்கு ஹெல்ப்பராக இருப்பான். இந்த கம்பெனி பற்றி இவனுக்கும் எல்லாமே தெரியும், ப்ளஸ் ஜிமினாக்கும் தெரியும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் இவங்க 2 பேர்கிட்ட கேட்கலாம், ஓகேவா? எங்கள் கம்பெனிலேருந்து எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற 2 ஸ்டாஃப்ஸ் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் அங்கே டேங்கோட அப்பா தான் அங்கேயும் ஜிமினையும் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சுகாக்கு வாயெல்லாம் பல்லு அப்படி பார்த்து சிரிக்கிறோம். நீ என்னன்னு ஒன்னாவா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சைகையிலே பேசிக்கிட்டு இருக்கான். பட் இந்த பக்கம் ஜங்குக் தான், இது இவன் கூடயா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே அங்கே கட் ஆகுது.
இந்த பக்கம் நம்ம டேங் தான் ஒரு சேர்ல நல்லா சாஞ்சு உக்காந்துட்டு அப்படியே வாயில பெண்ணை வச்சு கடிச்சிக்கிட்டே அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். டே மயிராண்டி, ஆ என்ன இங்க இன்டர்னா சேர்ந்தே ஆகணும்னு கூட்டிட்டு வந்தது இவங்கள பார்க்க தானா? கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட ஜிமினா, நீ தான் என் ஃப்ரெண்டு, என் தங்கம். ஏச்சி நான் உண்டு போ. இதுக்கான நான் எழுதிட்டு வந்தேன், என் பூனை வருதுன்னு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஐயோ வாடா வாடா, நீ தானே என் ஃப்ரெண்டு, என்ன மாதிரியே யோசிக்கிறடா. சரி, என்னதான் உன் கதை? எப்போ வர பிடிச்ச? மிஸ்டர் கேஜேவை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லையே. அண்ணா, நான் அவரை எத்தனை வாட்டி பிடிச்சிருப்பேன் தெரியுமா அப்படின்னு இந்த பக்கத்தை அங்கே ஒரு மாதிரி டக்குன்னு சடக்கு போட்டுட்டு அப்படியே மறுபடியும் அந்த சோஃபாலே சாயிறான். அவனை பின்னாடி இந்த கட்டி பிடிக்கிறதே ஒரு கிக்குடா. அட பாவி, அவ்வளோதானே போயிடுச்சா? ஆனால் மனுஷன் காட்டிக்க மாட்டேங்கிறாரு மூஞ்சில. அவனுக்கு தான் இன்னும் லவ்வே வரலையே. லவ் வராம அப்புறம் அட நீ வேறேன்டா, இங்கே ஒன் சைடாக போயிட்டு இருக்குது. இந்த குட்டி படத்தில் வர தனுஷ் மாதிரி இவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கண்டா. ஃபீல் மை லவ். கர்மம், இதெல்லாம் பாடாத, என்னால் கேட்க முடியல. சரி சரி விடு. ஆனால் அந்த அந்த படத்தில் வர கீதா மாதிரியே என்னை கண்டுக்க மாட்டான்டா. இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் ஒன் சைடில் கூட அருமையே புரியல. ஸோ அப்போ ஜிமிந்தா அப்படியே டேங் முடிஞ்சு திருப்பிட்டு, தூ மாவனே, நீ சாதாரண ஆளெல்லாம் கிடையாது. போய் நீ இப்போ என்னமோ பண்ணிட்டு வந்திய, அந்த மாதிரி எத்தனை வாட்டி போய் பார்த்து வர? அது இருக்கும்டா, பல வாட்டி இருக்கும். நானும் உன் கூட தானடா இருக்கேன். எனக்கே தெரியாம எப்படா அங்கே போனேன். மிஸ்டர் கேஜேவை பார்த்த அடுத்த நிமிஷம் விழுந்துட்டேன்டா. ஏன் விழுந்தேன், எதுக்கும் விழுந்தேன்னு எனக்கும் புரியல. ஆனால் அவர் பின்னாடி சுற்றி அவரு ஆளோட ஃப்ரெண்டுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே ஐயோ 35 வயசாகியும் இன்னும் மனுஷன் சிங்கிளாக இருக்காரு, அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் பியூட்டி என்ன தெரியுமா ஜிமினா? என்ன கர்மம், இது வரைக்கும் ஒரு பொண்ணையும் பையனையும் கூட திரும்பி பார்க்காத கேஸு. ஐயோ காலேஜ் முடிச்சதுலேருந்து பிஸ்னஸ்ன்னு இருந்துட்டான்டா. அவன் அப்படி இருந்தது எனக்கு வாட்டமா போச்சு. அப்படியே இந்த பக்கம் நம்ம சுகாவும் ஜங்குக்கும் தான் அவனுங்க வீட்டு டெரஸ்ல உட்காந்துருக்கானுங்க. சுகா தான் அப்படியே கையில் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு, என்னடா சொல்கிற, பாலா வாட்டி இந்த மாதிரி வந்திருக்கானா? ஆமாம், அந்த பொடி பையன் எப்படி என்கிட்ட நடந்துக்கிறான் தெரியுமாடா? பர் இப்படி இப்படி டேய் 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 நான் உன் ஃப்ரெண்டுடா. இப்படி வந்து பிடிக்கிறான்னு. சரி சரி கொஞ்சம் நவரு, இதெல்லாம் ஜிமின்னு பார்த்தா தப்பாக நினச்சிப்பான். நான் வந்து போ. அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி வந்து பிடிச்சிக்கிறான்னு சொல்ல வரேன். இட்டு போகிற சேர்த்து பிடிச்சிக்கிறான். என்ன தம்மா தூண்டு இருந்துக்கிட்டு என்ன பிடிக்கிறான்டா அப்படி. அப்புறம் லவ் பண்ணுறானா? லவ். அப்போ சுகர் தான் அப்படியே ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு, இந்த காலத்து பசங்களுக்கு டேஸ்டே இல்லைடா. அவங்க வயசு பசங்களே எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அவனுங்க எல்லாரையும் விட்டுட்டு போய் அங்கிள் ஒன்றை போய் லவ் பண்ணுறான். அப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே உட்காந்து பார்க்குறான். ஆளுக்கும் உனக்கு எத்தனை வயசு டிஃப்ரெண்ட்டு? நாங்கள் லவ் பண்ணுறோம், அவன் பக்கம் ஒன் சைடால போயிட்டுருக்கு. ஆள் ஒரு அங்கிள் லவர்டா. இங்கே ஜங்குக்கு சிரிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு உட்காந்து நம்ம சுகாவே முறைச்சிக்கிட்டு இருக்கான். சரிடா விடு, உனக்கு அவனை பிடிக்கல, ரைட்டா? தப்பு. அப்போ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அது என்ன? அதுக்கெல்லாம் போய் லவ் பண்ண முடியாது. டேய், பிடிச்சிருந்தா லவ் பண்ணிடணும், ஏன் லவ் பண்ண முடியாதுன்ற? சரி சரி சொல்லு 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 சொல்லு. ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு எப்போ ஃபால் ஆன? பார்த்தோன்னெல்லாம் ஒன்றும் விழுகலை. பார்த்தோன்னே விழுகிறதுக்கு அவன் என்ன? சொல்லு, அவன் என்ன? அப்படி யார் பேரை சொல்ல போகிற? பிடிஎஸ் வியா? பார்த்தோன்னே விழுகிறதுக்கு ஒன்று பிடிஎஸ் வியான்னு கேட்குறேன் இல்லையா? டேய் சொல்லு சொல்லு, மேலே மேலே. ஃபஸ்ட்டு டைம் எங்கே பார்த்த? அவன் எப்படி அவன் மேலே ஃபால் ஆனான்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்த்தேன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஹாலில். நான் எல்லாம் எந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போனேன் 6 மந்த்துக்கு முன்னாடி. உனக்கு காலைல ஒரு சின்ன ஃபேக்ஷன் சொல்லிவிட்டு வால் ஜிமினா கூட வீட்டுக்கு வந்திருந்தானே அவனை பார்க்க. நான் மட்டும்தானே போயிருந்தேன். ஆமாம், அப்போ தான் பார்த்தேன்.
அங்கே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. டேங் தான் ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் கை ஃபுல்லாக பலூன்ஸ் இருக்கு. அப்படியே கையில் இருக்க பலூன்ஸை பிடிச்சிக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் கூடயே ஒரு 4-5 குழந்தைங்க அவன் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்க. அங்கண்ணா பலூன் கூட. பலூன்லாம் கிடையாது, ஓடி போயிருங்க, இது நான் எடுத்துட்டு வந்தேன், உடனே நீ எடுத்து கொடுப்படா அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங் தான் பலூன் எடுத்துட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். ஸோ இங்கே டக்குன்னு யாரோ ஒரு பெஞ்ச்லேருந்து கீழே விழுகிறாங்க. ஸோ டேங் தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான். ஸோ அங்கே ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி யாரோ இழுத்துட்டு போக நிறைய பேர் அடிக்க வராங்க. அங்கே இருக்கிற அந்த பர்சன் அந்த பொண்ணோட கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு அங்கே அடிக்க வர எல்லாரையும் அவரை அடித்து தள்ளிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் அங்கே அந்த பர்சனை ஸ்டாப் பண்ண போகிறாங்க. டேங் மட்டும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் என்ன? மிச்சர் சார். மிச்சரா? யோ, நான் அங்கே பார்த்துட்டு இருக்கேன், இங்கே பேசிகிட்டு இருக்கேன்ல. இதுக்கு பேர் என்ன? சார் அங்கே கலவரம். யோ, இதுக்கு பேர் என்னன்னு தான் கேட்டேன். போரி சார். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எனக்கு ஒரு பிளேட்டில் போட்டு கூட டேஸ்ட் பார்க்கணும் சார். அந்த வெயிட்டர் தான் அப்படியே எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப கன்ஃபியூசிங்காக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம டேங் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவனையே அறியாமல் அவன் விதத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வருது. இந்த பக்கம் ஜங்குக் தான் அதை வாங்கிட்டு அந்த சேர்ல உட்காந்து இங்க நடக்கிற சண்டைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு ஜிமின் வந்துட்டு டேங்க பிடிச்சி இழுக்க. டேய் என்னடா கொம்மால, அவன் மிக்சர் பொரியெல்லாம் தின்னதை பார்த்து உனக்கு லவ் வந்துருச்சுன்னு சொல்லாத, அசிங்கமா கேட்பேன். அப்ப டேங்க அப்படியே அவனோட நெயில் சட்டி பைட் பண்ணிக்கிட்டே நிஜமாவே அது தாண்டா எனக்கு லவ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேங் வைக்கப்பட. இதெல்லாம் பார்த்து ஒருத்த லவ் பண்ணுவானா? அந்த கன்றாவி தானே எனக்கும் புரியல. இதெல்லாம் பார்த்து அவன் லவ் பண்றான். அவன் சண்டை போடுறவனை பார்த்து லவ் பண்ணுவான், இல்லை சண்டைக்கு போறவனா பார்த்து லவ் பண்ணுவான். சண்டைய வேடிக்கை பார்த்து லவ் பண்ணியிருக்கான் பத்தியா? அங்க அவன். ஸோ அப்போ நம்ம சுகர் தான் அப்படியே மேலே இருந்து கீழே பார்த்துட்டு போரி சாப்பிட்டதை பார்த்தலாம் ஒருத்தவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான்னா எவ்வளோ பெரிய லூஸாக இருப்பான். டேய் பேசாம இருந்து தோலை. சரி ஜங்குக்கா, உனக்கு தான் அவனை பிடிச்சிருக்குல்ல, ஓகே சொல்லிடு. ஓகேலாம் சொல்ல முடியாதுடா, சான்ஸே கிடையாது. ஏன்டா இப்படி பண்ணுற? ஒருத்தன் நீ பொறித்துன்றத பார்த்தலாம் அடிச்சு வாய உடைச்சிருவேன். சரி சரி சரி, ஏன் ஓகே சொல்ல முடியாது? டேங் நல்ல பையன் தானே. இங்க பாருடா, விஷயம் அவங்க அப்பா சரியான திமிரு பிடிச்சவன், பணத்திமிரு பிடிச்சவன். அவன் ஸ்டேட்டஸ்க்கும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் எனி வச்சாலும் எட்டாது. இப்போதான் இன்னைக்கு தான் அவன் கம்பெனிக்கு போகணும். பார்த்தல, நம்மளது 10 வருஷம் ஆகியுமே என்னது ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி தான் இருக்கு. அவன் பரம்பரையா பணக்காரன், அதான் செட் ஆகாது. சரி, இன்னொரு விஷயம் என்ன, அவன் சரியான நசடா. நான் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுவான். மிஸ்டர் கேஜே எங்கே போகிறீங்க? யோ எங்கேயா போகிற யோ அப்படின்ட்டு. சரியான நச. இப்படி துரத்தி லவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் அவன் தெரிஞ்சிட்டு இருக்கான். பின்னாடி ஒருவனை வேணான்றியா? நீ வருத்தப்பட போகிற கேஜே. அவனை கட்டிக்கினா நான் இன்னும் வருத்தப்படுவேனே அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே கீழே போயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜங்குக் தான் சைட் ஏரியாவில் இருக்கான். டேய் சுகா, என்ன வரியா இல்லையா? நான் வந்து 1/2 hour ஆச்சு, இங்கே இந்த இன்ஜினியரிங் காணும், எவனையும் காணும். கேஜே இன்னொரு 5 minutes வெயிட் பண்ண, வந்துட்டு இருக்காங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ ஒரு பர்சன் தான் அப்படியே இறங்கி வராங்க. சாரி சார், லேட் ஆகிடுச்சு. என்னண்ணா இவ்வளோ நேரமாக பண்ணுறது? சரி ஓகே, பிளானை காட்டுங்க ஃபஸ்ட், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ஜங்குக்கு இது பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு ஜங்குக்கோட பட்டில் யாரோ அப்படி கையை வச்சு அழுத்துறாங்க. என்ன பண்ணுறீங்க அங்கிள்? டக்குன்னு ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான். ராஜ் அங்கிள், அவங்கள தான். பிளானில் அப்படி போயிட்டு இருக்க, நல்லபடியாக வந்துருச்சா? அதான் டிசைனர் தம்பி வந்துட்டார்ல, இது ஒரு 10 பாரு.
ஆ நல்லா பார்த்து பாரு அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு பட்லட் அவங்களுடைய கையை வச்சு அழுத்துறான். இங்கே ஜங்குக் தான் ம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கத்திரக்கூடாதுன்ட்டு அவனை ரொம்பனே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறான். உன் கையை எடுத்தா நான் கொஞ்சம் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுவேன். என் ஐடியா என்னன்னு தெரிஞ்சா உன் ஸ்டடீஸ்க்கு யூஸாக இருக்கும். ஷோர் அப்படின்ட்டு டக்குன்னு டேங்கடைய கையை எடுத்துட்டு அப்படியே ஜங்கு கூட ஹிப்போட செத்த மாதிரி அவன் கையை போடுறான். அங்கிள், சொல்லு தம்பி. எங்கள் 2 பேருக்கும் சூட ஒரு டீ சரியா? சொல்லிடுறேன் தம்பி. இப்போ எதுக்கு சும்மா சும்மா அங்கிள்ன்றா? நான் அங்கிள் ராஜ் அங்கிளை சொன்னேன், ஒன்றும் சொல்லலையா? நீ இது பண்ணுற? எங்கே இழுத்துட்டு போகிற? வா, இந்த சைட்டில் செம்ம வியூ ஒன்று இருக்கு, வா அப்படின்ட்டு டேங் தான் ஜங்கு கூட இடுப்பை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ ஜங்கு அப்படியே இடுப்புலேருந்து கையை எடுத்து விட இப்போ டேங் அப்படியே கையை பிடிச்சி வாட்டமாக இழுத்துட்டு போகிறான். அந்த சைட்க்கு பேக் சைடில் ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்கு. ஸோ ஒரு பெரிய வால் இருக்கு, அதை தாண்டினதான் அந்த கார்டன் ஏரியா. என்னை தூக்கி விடு. வா 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 வா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் என்ன நின்று? இங்கே பாரு, எனக்கு ஒன்று தோடுறதுலையோ இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுன்னு சொல்லவும் கிடையாது. தூக்குறியா இல்லையா? இல்லை நான் ஒன்றை தூக்கி மேலே விடவா? என் வயசுக்கு நான் அவனை தூக்குனா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நீயே தூக்கிடு அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங் இது பண்ண ஜங்குக் தான் அப்படியே நிற்கிறான். ஸோ நம்ம டேங் என்ன பண்ணுறான், ஜங்குக் அப்படியே தூக்குறான். ஸோ அந்த வால் வந்துட்டு ஹிப்புக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் தான் இருக்கும். ஜங்குக்கு அப்படியே தூக்கி அந்த வாலில் அப்படியே உட்கார வைக்கிறான். என்ன பண்ணிகிட்டு இருக்க? என்ன பண்ணிகிட்டு இருக்கண்ணா? சொன்னல என் வயசுக்கு நான் உன்னை தூக்குனா தூக்க முடியாதுன்னு நினச்சிட்டியோ? தூக்கிட்டல. இதே மாதிரி உன்னை தூக்கி மேலே உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரி டேங்கோடைய கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு பேசுகிறான். ஜங்குக்கு ஏதோ டபுள் மீனிங் மாதிரி புரியுது. டேங்க அப்படியே ஜங்குக்கை பிடிச்சி மேலே ஏறி உட்கார. ஸோ அங்கே வால் சைடுக்கு அந்த பக்கம் ஒரு நல்ல கார்டன் இருக்கு. எங்க பாரு, இவங்க இந்த பில்டிங்கை கட்டுறன்ற பேரில் இந்த கார்டனை பாதி அழிச்சிட்டாங்க. நீ என்ன பண்ண, இந்த இடத்துல கார்டன் இது பண்ணிட சரியா? இந்த கார்டனோட கண்டினியூஷன் உள்ளேயும் இருக்கணும், புரியுதா? அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். ஓகே எனக்கு புரியுது, சரி நான் இறங்குறேன். எங்கே இறங்குற? விடுறியா? வழி விடு. முடியாது. ஸோ ஜங்குக்கு சட்டையை பிடிச்சிட்டே அங்கே இழுக்க. ஸோ இந்த பக்கம் வால் பக்கம் விழுந்திருப்பாங்க, அந்த பக்கம் ஒரே மண் மூட்டையாக இருந்திருக்கும். அது மேலே டக்குன்னு விழுந்து அங்கேருந்து 2 பேரும் கட்டி பிடிச்சி உருள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே உருண்டு போய் அந்த கார்டன் உள்ள விழுந்துடுறாங்க. ஸோ நம்ம டேங் தான் நம்ம ஜங்குக்கு மேலே இருக்கோம். நம்ம டேங் தான் ஜங்குக்கு லாக் பண்ணிட்டு, என்னையா? ஜங்குக்கு தான் அப்படி பார்த்துட்டு இருக்கான் டேங்க. அவனை பார்க்கக்கூடாதுன்னு அவன் மனசு சொல்லுது, ஆனால் அவன் கண்ணு அவனையே அறியாமல் டேங் மட்டுமே பார்த்துட்டு இருக்கு. டேங் இதை நோட் பண்ணுறான். டேங் தான் அப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி ஜங்குக்கோட நெக்கில் அவனோட ஃபேஸை புதைச்சிட்டு, விட்டு விடுன்னு சொல்கிறல, வேணாம் விட்டு விட்டு அப்படின்ட்டு டக்குன்னு ஜங்குக்கு தான் டேங்க தள்ளிட்டு அவன் எந்திரிச்சு நிற்கிறான். எங்க பாரு, இந்த மாதிரி வேலை என்கிட்ட வச்சுக்காத, நான் போகிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு தாங்க இந்த அந்த வால் எகிரி குதிச்சு அந்த பக்கம் போயிடுறான். டேங் தான் அந்த கார்டன்லேயே அப்படியே படுத்துட்டான். என்ன வாசனை தவா இருக்கான். ஏதோ சொன்னால் ஒத்துக்கிற அளவுக்கான மனம் கிடையாது. கேட்டால் சின்ன பையனுவா சே அப்படின்ட்டு இது பக்கம் நம்ம டேங்கே அதை யோசிச்சுட்டு எந்திரிச்சு அங்கேருந்து போகிறான். ஸோ இப்போ அப்படியே ஆஃபீஸில் தான் நம்ம ஜங்குக் தான் ரெஷன் மட்டும் வெளியே வரான். டேங் டக்குன்னு உள்ளே வந்துட்டு லாக் பண்ணுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணுறான்? பாத்ரூம் ரொமான்ஸ். நான் போ. எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு, சேண்டா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுகிற? சின்ன பையனா சின்ன பையன் மாதிரி நடந்துக்கணும். நீ என்கிட்ட இப்படி பேசுறது பழகிறது எனக்கு எதுவுமே பிடிக்கல, புரியுதா? அப்படியா? உனக்கு பிடிக்கலையா? என்ன பாரு, என் கண்ணை பாரு. ஓ பெத்துறோம். இங்கே பாரு மாமா. என்ன நீ தானே மாமான்னு கூப்பிட சொன்ன? நான் எப்போ கூப்பிட சொன்னேன்?
ஆ அன்னைக்கு சொன்னியே அங்கிள்னு கூப்பிடு. ம் நான் உனக்கு அங்கிள் தானே கூப்பிட சொன்னேன். அங்கிள்னா மாமான்னு தமிழ் அர்த்தம் தெரியாதா அப்படின்ட்டு டேங்கடி ஜங்குக்க பாத்ரூம் வாலோட அப்படியே பின் பண்ணுறான். சரி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பாத்ரூம் மூமெண்ட்ஸ் நடக்கும்ல, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று ஸ்பெஷல் வேணும்னா ஒன்று ட்ரை பண்ணுவோமா? இங்கே பாரு, ஃபேன்டா என்னை வெறுப்பேத்தாத, பழி விட. நான் ரொம்ப அமைதியாக உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபேன் அண்டையாம் பழி விட்டுற. மிஸ்டர் கேஜே, நீங்கள் இப்பெல்லாம் சொன்னால் நான் கேட்டுருவேண்ணா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கட்டையும் ஷர்ட்டை எங்கள்கிட்ட டேம். ஐயோ என்னையா பண்ணுற? கையா வலிக்குது. ஒரு வாட்டி கலட்டாதுன்னு சொன்ன கலட்டக்கூடாது. முட்டாளாட்டையாங் நீ. எதுக்காக இப்படி பண்ணுற? இப்படிலாம் பண்ணா இப்படிலாம் பண்ணா எனக்கு கிடைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு வேணுமே. டக்குன்னு இன்னொரு கையை வச்சு டேங்க அப்படியே இது பண்ண அந்த சட்டை அப்படியே கலருது. நம்ம ஜங்குக்கு தான் டக்குன்னு டேங்கோட நெக்க பிடிச்சிடுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? மண்டையில் இருக்கிற மசாலாலாம் இறக்கி எங்கேயா வச்சுட்டு வந்துட்டியா? இது உங்கள் அப்பா கம்பெனி தான், அதுக்குன்னு இஷ்டத்துக்கு நீ ஆடலான்னு கிடையாது. என்னையா பண்ணுற? ஐயோ வலிக்குதியா? ஐயோ அங்கிள், இப்போயே இந்த பிடிக்கிறியே. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் விட்டா இப்படி தானே என்ன பிடிச்சி. சே எப்படி பேசுகிறட்டே அவங்க நீ அப்படின்ட்டு டக்குனு கையை எடுத்துகிட்டு போகிறான். பயந்துட்டியா? சும்மா ஃபன்னுக்கு தாயா பண்ண. யோ எங்கே போகிற? ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க வந்து போயிடுறான். டேங் தான் அப்படியே அங்கே இருக்க மிரரில் பார்க்குறான். அவன் கழுத்தெல்லாம் ரெட்டாக இருக்க. லூசியா நீனு? என்ன கடிக்காமலே மார்க் போட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் வீட்டில் தான் ஜிமின் தான் அதுக்கு மருந்து வச்சிட்டு இருக்கான். ஏன்டா அவனுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவனுக்கு தான் பிடிக்கல, ஏன் போகிற தேவையில்லாம? ஜிமினா அவனுக்கு பிடிக்கல இல்லைடா, அவனுக்கு சின்ன பையன் அவ்வளோதான். மற்றபடி என்னை பிடிக்கலன்னுலாம் அவன் எப்பயுமே சொல்ல மாட்டான். அவன் வாய் சொன்னாலும் அவன் கண்ணு சொல்லாதுடா. நீ ஏன்ட்ட அவன்கிட்ட காஜ் எடுத்து போகிற? டேய் நான் ஃபன் பண்ணேன், விளையாண்டேன். சரி ஒத்துக்கிறேன், கொஞ்சம் ஓவராக போனேன், சட்டையெல்லாம் கழட்டினேன். அந்த காண்டில் தான் கழுத்தை பிடிச்சிட்டான். மற்றபடி அவனும் ரொம்ப நல்லவன்டா. இது வரைக்கும் எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிடுவான் தெரியுமா? கோவப்பட்டு ஒரு வாட்டி கூட என்கிட்ட போனதே இல்லை. இனி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகிறேனே தான் தடுத்து நிறுத்தினான். மற்றபடி ரொம்ப நல்லவா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேங் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எங்கள் ஜிமின் தான், நீ திருந்தாத நாயே. எப்படி இந்த கழுத்தோட தான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர போகிறேன்? உங்கள் அப்பா பார்த்தா நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு டை போட்டுட்டு வந்துடுவேன், தெரியாதுல்ல? உஷாரு தான். இங்கே நம்ம சுகாவும் ஜங்குக்கும் தான் உட்காந்துருக்காங்க. என்ன மாமான்றான்டா சுகா. மாமான்ட்டான்டா? என்ன ஏரியா மாமாவா? ஏய் அந்த மாமா இல்லை, நான் அவனுக்கு அங்கிள் வயசுன்னு சொன்னா அவன் என்ன மாமான்றான்டா. அவனுக்கு எம்போட்டு தைரியம் இருக்கும். கரெக்டாக தானடா சொல்லியிருக்கான். அங்கிள்னா மாமா தானே, அவனி அவனுக்கு மாமா தான்டா. அப்படியே இந்த பக்கம் சுகா குடிச்சிட்டு வளர இங்கே நம்ம சுகாவை பார்த்துட்டு ஜங்குக்கு தான் அப்படியே எட்டி விடுறான். அத்தாடி டேய் கரெக்டாக தானடா சொல்லியிருக்கான். அங்கிள்னா மாமா தானே, அவன் கரெக்டாக தான் கூப்பிட்டுருக்கான். நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிற. மனசில் இருக்க காதலும் சொல்ல தைரியம் இல்லை, அப்போ கழுத்தை பிடிச்சிட்டு வந்தியாடா. பாவண்டா சின்ன பையன், அவன் அப்படியே நடந்துக்கிறான். சின்ன பையன்மா நடந்துக்கிட்டா நான் ஏன்டா அப்படி பண்ணுறேன்? சட்டையை கழட்டி நிற்கிறான்டா. இது வரைக்கும் நான் கூட அப்படி நின்னதில்லை. பயமில்ல எப்படி நின்றுச்சு தெரியுமா? ஏன்டா உன் கண்ட்ரோல் மிஸ் ஆகி விழுந்துருவேன்ற பயமா? அப்போ ஜங்கு கடையை பார்த்துட்டு போடா வெங்காயம் அப்படின்ட்டு அவன் போய் படுத்துடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஜங்கு கூட ஆஃபீஸ்க்கு தான் டேங்கும் ஜிமினும் வந்திருக்காங்க. நம்ம டேங் தான் இந்த ஃபைலை நான் ஜங்கு சார்கிட்ட கொடுக்கணுமே. ஸோ அப்போ சுகா தான், இப்போ கழுது ஓகேவா? ஓகேவா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை.
சரி ஓகே, அவன் கேபினில் இருக்கான். அவனுக்கு அவன் கேபின் நல்லா தெரியும். ஷிகா இது உனக்கு. நீ என் கேபினுக்கு வா. நான் வரமாட்டேன், நான் அவனை கூப்பிட்டு போகிறேன். யூ கேரி ஆன்னா, இப்போ என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு இங்கே நம்ம டேங் சொல்லிட்டு அவன் ஃபைலை எடுத்துகிட்டு தான் போகிறான். இங்கே அப்படியே கேபின் ஓப்பன் பண்ணா ஜங்குக் தான் அவன் தலையில் கை வச்சுட்டு அங்கே இருக்க கவுச்சில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் தான் சத்தமே போடலை. அவன் ஷூ ஒரு ஓரமாக கழட்டி வச்சுட்டான். அவன் அப்படின்னு ஃபைலை கொண்டு டேபிளில் வச்சுட்டு பொறுமையாக வந்து நம்ம ஜங்குக் மடியிலே ஏறி உட்காந்துடுறான். ஜங்குக் கூட முகம் பார்த்த மாதிரி. ஏய் அப்படின்ட்டு டக்குன்னு டேங்கோட இடுப்பை பிடிச்சிக்கிறான் நம்ம ஜங்குக். இறங்கு. இறங்க மாட்டேன். நான் ஏன் இறங்கணும்? இறங்குறதுக்கு ஒரு காரணம் சொல்ல. நேற்று வாங்கினது பத்தல அவனுக்கு. ஏன்? அதான் நீ எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் மார்க், எனக்கு அதுவே போதும். எப்படி இருக்கு தெரியுமா? காட்டு அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் தான் அந்த டை அப்படி டக்குன்னு ரிமூவ் பண்ணுறான். ஏய் எனக்கு என்ன நீயே ரொம்ப ஆர்வமாக இருக்க, பொத்திட்டு காட்டுறியா அப்படின்ட்டு அந்த டையை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அவனோட அந்த கார்னர் பட்டன் அப்படியே கழட்டுறான். சொட்டு அவங்களோட நெக்கில் மாதிரி ரெட்டாக இருக்கு. ஒரு மாதிரி தடவை பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு க்ரீம் போட்டிருக்கிறது ஜங்குக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ரொம்ப வலிக்குதாண்ணா? எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. வலிக்குதா இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போகலாமா? அச்சோ, நீ இவ்வளோ கேரிங்கா? சரிதான், ஹாஸ்பிட்டல் போனால் சீக்கிரமாக இந்த தழும்பு போயிருமே. உன்னால் ஏற்பட்ட முதல் தழும்பு எப்படி அவ்வளோ ஈஸியாக உடம்பு விட்டு போக விட்டுறவனா? இந்த ஆயில்மெண்ட் கூட நான் போடல, இந்த ஜெமினா தான் ஐயோ ரத்தம் கெட்டுச்சுன்னா சரியாகாதுன்னு போட்டு விட்டான் அப்படின்ற மாதிரி டேங் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனோட கண்ணு அவனோட நெக்லேயே தான் இருக்கு. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அவனை நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணணும் போல இருக்கு. ஆனால் அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. இங்கே டேங் தான் டக்குன்னு ஜங்குக் தோல் மேலே அப்படியே சாயிறான், ஹக் பண்ண மாதிரி. நம்ம ஜங்குக் தான், என்ன எனக்காக ஒன்று செய்வியா? என்ன செய்யணும்? அப்படியே என் தோலில் சாஞ்சுக்கோ. ஏன்? கட்டி பிடிச்சிக்கோ. ஏன்னு தெரில, இப்போ நான் கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கு. என்னை லவ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, சும்மா ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கட்டி பிடிக்கிறேன்னு வச்சு கட்டி பிடிச்சிக்கோ. ஸோ டக்குன்னு ஜங்குக்கோட கை இருக்க டேங் அப்படியே நல்லா நம்ம ஜங்குக் மடியிலே உட்காந்து அவனோட செஸ்ட்டோட இவன் செஸ்ட் அப்படியே வரச அப்படி கட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும். டேங்க்மே இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்க. ஜங்குக்கால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் அப்படியே கண்ணை இறுக்கி மூடி டேங் அப்படியே ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிருக்கான். என் மேலே இவ்வளோ லவ்வை வச்சுக்கிட்டு எப்படி தான் இவன் சொல்லாமல் இருக்கானோ? அவன் கட்டி பிடிக்கிறதுலே தெரியுது என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு. லவ் இல்லாமல் தான் வந்த உடனே என் கழுத்து எப்படி இருக்கான்னு பார்த்தானா? இவன் ஆக்டிங்கெல்லாம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வச்சுக்கணும். எனக்கு தான் மூஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சிருமே, பச்சையாக தெரியுது இந்த பைத்தியம் எவ்வளோ லவ் பண்ணுதுன்னு. இதெல்லாம் நம்ம டேங் தான் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு, யோ யோ அங்கிள், என்ன சும்மா அங்கிள் அங்கிள்கிட்ட? ஆஹா, நீ தானே கூப்பிட சொன்ன, என்ன வேணும்? யோ நீ வேணா இந்த பிஸ்னஸ்லாம் விட்றேன், நீ பேசாமல் எங்கள் அப்பா கம்பெனியில் ஜாயின் பண்ணிடு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த மொத்த பிஸ்னஸ்க்கே அதிபதி ஆகிடலாம். ஃப்ரீலான்சஸ்லாம் எதுக்கு? அதுலேருந்து நீ வளர ரொம்ப நேரம் ஆகும். இத்தனை வருஷத்தில் நீ இவ்வளோ தூரம் தான் வந்திருக்க. ஒருவேளை எங்கள் அப்பா கம்பெனியில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டேன்னா நீ சீக்கிரமாகவே க்ரோ அப் ஆயிடுவ. நம்ம ஜங்குக்கோட கை தான் ஒரு மாதிரி லூஸ் ஆகுது. நம்ம டேங் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்க இறங்கி மரியாதையாக ஓடிடு. நான் உன்னை பார்க்க விரும்பலை, கிளம்பு. இல்லையா நான் கிளம்புன்ட்டேன். ஓகே ஃபைன், ஏதோ கோவத்தில் இருக்க, நான் சொன்னதை பற்றி யோசிச்சுப்பார். டேங் என்ன வேணும்? இது என்னோட கம்பெனி, நானா உருவாக்கின கம்பெனி. இதை விட்டுட்டு உங்கள் அப்பா கம்பெனிக்கு வரணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஸோ இப்படி ஒரு தாட் இருந்தால் தயவு செஞ்சதுக்கப்புறம் என்ன பார்க்க வராத. ஓகே
பேச கூட ட்ரை பண்ணாத அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிட்டு திரும்பிடுறான். அவனுக்கு அதுக்கு மேலே பேச்சு கூட வரல. ஒரு மாதிரி இருக்கு. டேங்க்கு என்னமோ பண்ணுது. நான் அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்லிட்டேனா அப்படின்ற மாதிரி அவன் மண்டக்குள்ளே இருக்கு. இப்போ அவனுக்கு ஜிமிட்டேருந்து ஃபோன் வர அப்படியே அங்கேருந்து போகிறான். ஒரு நிமிஷம் நின்று நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறான். அங்கேருந்து அவனுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. கட் பண்ண ஸோ ஜிமினோட ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன ஜிமினா வாடா, டைம் ஆச்சு, உங்கள் அப்பா என்ன கடிச்சிட்டு இருக்கிறான் உனக்கு கடிக்காம வர இரு அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங்க அப்படியே போயிடுறான். அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் ரூமில் உட்காந்துட்டு இருக்க. சுகர் தான் வரான். என்னடா எப்பயும் மாடிக்கு தான் போவோம், இன்னைக்கு ரூம்கே மூடு இல்லை சுகா, நீ போய் குடி. நீ இல்லாமல் நான் என்ன குடிச்சிருக்கேன், அப்போ எனக்கும் வேண்டாம். என்னாச்சு ஜங்குக்கா? இன்னைக்கு டேங்க வந்து என்ன சொன்னா தெரியுமா? அவங்க அப்பா கம்பெனிலேருந்து நான் ஜாயின் பண்ணிக்கணுமா, இதெல்லாம் எனக்கு வேண்டாமா, இந்த பிஸ்னஸ் எல்லாம் விட்டுறணுமா, 10 வருஷத்துல என்னால் இவ்வளோ தூரம் தான் க்ரோவ் ஆயிருக்க முடியுதான். அவங்க அப்பன்ட்டு இருக்கா தேத்துமுறடா. டேய், அவன் அந்த மாதிரி தான் பேசினான்னு உனக்கு கண்டிப்பாக தெரியுமா? வேற என்ன யோசிக்க சொல்கிற சுகா? உனக்கு தெரியும்ல இந்த பிஸ்னஸ் நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வர்றதுக்கு 10 வருஷம் உழைச்சிருக்கோம். இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளே வந்து இதை கற்றுட்டு இதை நம்ம இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு தெரியப்படுத்தி அவங்களே நம்மக்கிட்ட வந்து பிஸ்னஸ் வச்சுக்கிறதுக்கு ஆஃபர் கேட்குற அளவுக்கு வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். அவன் பட்டுன்னு நீ எங்கள் அப்பா கம்பெனியில் வந்து சேர்ந்துடுன்றான். ஒத்தா டேய், நான் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிற. எனக்கு அவன் மேலே இருக்குதுடா, இருக்கு. ஆனால் என்னோட ஒரு லவ்வை அவன் புரிஞ்சிக்கலன்னும் போது என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். ரிலாக்ஸ்டா, போக போக அவனுக்கே புரியும். நீ உன் ஒர்க்கில் நீ பேஷனட்டாக இரு, அவ்வளோதான். நீ எவ்வளோக்கு எவ்வளோ வேலையை லவ் பண்ணுறேன்னு அவனும் புரிஞ்சுப்பான். இல்லைடா சுகா, மூடே இல்லை சுத்தமாக, மாறி மைண்ட் அப்செட்டாக இருக்கு. அவன் அப்படி பேசுவான், நான் யோசிக்கவே இல்லை. சரி விடு விடு அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ ஒரு பைக் தான் ஒரு வீட்டு முன்னாடி முறுக்கிட்டே நின்றுட்டு இருக்கு. நம்ம டேங் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன பண்ணலாம், ஏறிடுவோம் அப்படின்ட்டு அந்த பைக்கை ஸ்டாண்ட் அப்படி அங்கேயே நிறுத்திட்டு அப்படியே அந்த வால் அப்படியே எகிரி குதிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா, ஆத்தாடி இவன் செகண்ட் ஃப்ளோரில் இருப்பான் அப்படின்ட்டு நம்ம டேங் தான் அப்படியே அங்கே இருக்கிற பைப் லைன்ஸை பிடிச்சி ஏற ஆரம்பிக்கிறான். குரங்கு கூட இந்த அளவுக்கு பண்ணியிருக்காது. இவனுக்காக நான் இவ்வளோ தூரம் பண்ண வேண்டியதாக இருக்கேன். அந்த பைப்பை பிடிச்சி தேங்கடியே ஏறுறான். அங்கே கால் வச்சு ஏறுற மாதிரி அங்கே கம்பியுமே இருக்க. தேங்கு ரொம்ப வாட்டமாக போயிடுது. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறான். விண்டோ கிட்ட ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கு. ஸோ நம்ம தேங்க தான் அந்த கம்பியிலேருந்து அந்த விண்டோ கிட்ட டக்குன்னு குதிக்கிறான். அந்த ஸ்லாப்பில் போய் கரெக்டாக லேண்ட் ஆக ஒரு நிமிஷம் செத்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ இப்போ விண்டோ அப்படியே ஸ்லைட் பண்ணா விண்டோ ஓப்பனில் தான் இருக்குது. லாக்லெல்லாம் வச்சுட்டு தூங்குற பழக்கமே இல்லை போல இருக்கு இவனுக்குலாம் அப்படின்ட்டு இந்த விண்டோக்குள்ளே அப்படியே எகிரி குதிக்கிறான். ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ டக்குனு ஓப்பன் பண்ணா நம்ம டேங் தான் சங்குக்கு நல்லா கட்டி பிடிச்சி அப்படி படுத்துட்டு இருக்கான். சங்குக்கோட கையும் நம்ம டேங்கோட ஹெட் மேலே இருக்க ரொம்ப இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டேங் தான் தூக்கத்தில் இருக்கிற ஜங்குக்கோட நெக்கில் சாரி நேற்று நான் அவனை ஹர்ட் பண்ணிட்டேனா. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக்கோட சீக்ஸ் அப்படியே கீழே இறக்கி டேங் தான் ஜங்குக்கோட லிப் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த மார்னிங் லிப்பு ரொம்பவே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கு. நம்ம டேங் தான் அச்சோ ஓ என் மாமாக்கு உதடெல்லாம் காஞ்சி போச்சு, நான் தண்ணி பாய்ச்சுறேன். டக்குன்னு நம்ம டேங் தான் ஜங்குக்கோட லிப்ஸ் அப்படியே கப் பண்ணுறான். அவனோட டங்கை வச்சு ஜங்குக்கோட லிப்போட ட்ரை அப்படியே ஒரு மாதிரி வெட் பண்ணுறான். நம்ம டேங்கோட சலைவா ஜங்குக்கோட லிப்ஸில் இருக்க. நம்ம ஜங்குக்கோட லிப் அப்படியே கப் பண்ணி சக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படின்ட்டு ஜங்குக்கோட இறுக்கி கட்டுறான். ஆனால் ரொம்ப தூக்கத்தில் இருக்கான். இவன் கிஸ் அடிக்கிறது கூட தெரியல, அந்த அளவுக்கு தூக்கம்.
ம், ம், ம். ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. இங்கே ஜங்கு கிளிப் மூவ் ஆகலை, ஆனால் அவனோட கை மூவ் ஆகுது. நம்ம அங்கே என்ன இறுக்கி கட்டி பிடிக்க அவங்களோட கிஸ் ஒரு மாதிரி ஹார்ட் ஆகுது. ஐயோ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்க டக்குன்னு நம்ம அவங்க கிஸை பிரேக் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறான். யூங்கி டக்குன்னு திரும்பி நிற்கிறான். அப்படின்ட்டு ஜொங்கு கையை எடுத்து விட்டுட்டு நம்ம ஜொங்குக்கு நல்லா இருத்தி போர்த்தி விட்டுட்டு நம்ம டியாங் தான் அண்ணா ஆ முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சாண்ணா நீங்கள் திரும்புங்க. ம், ம், அ, சொல்லுப்பா. டியாங் டியாங் தானே? ஆமாம். அவன் சொன்னது கரெக்டாக தான் இருக்கு. நீ ரொம்ப வேகமாக தான் இருக்க. கொஞ்சம்தான். ஆ ஆ, சரிதான். ஆமாம், அவன் ரூம்குள்ளே நீ எப்படி வந்த? அது பைப் பிடிச்சி மேலே ஏறி வந்தனா ஜன்னல் இருந்துச்சு, எகிரி குதிச்சு உள்ளே வந்துட்டேன். அது அந்த தூங்கிட்டு இருந்தான், அதான் அவனோட லிப்ஸ்லாம் ட்ரையாக இருந்துச்சு. நீ விட்டாக்கிட்டு இருந்த. நீங்கள் பண்ணதுதான் ஜிமினா கூட. நான் கேட்குறேண்ணா. அது சரி, அவன் என்ன லவ் பண்ணுறான், நான் அவனை லவ் பண்ணுறேன். பட் இங்கே நீ மட்டும் தானே லவ் பண்ணுற. அப்புறம் இல்லை இல்லை, எனக்கு தெரியும் சங்குக்கா என்ன லவ் பண்ணுறாரு. கேஜி ஒன்று லவ் பண்ணுறேன்னு உன்கிட்ட சொன்னானா? சொல்லலை, ஆனால் எனக்கு தெரியும் அவரை என்ன லவ் பண்ணுறாரு. சீக்கிரமேட்டு சொல்வார், நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று நீ பேசுன மாதிரி பேசிகிட்டு இரு, எப்பயுமே நான் லவ் பண்ண மாட்டான். எனக்கும் தெரியும், நான் கொஞ்சம் தப்பாக தான் பேசிட்டேன்ல. அவர் இவ்வளோ வருஷமாக பண்ண பிஸ்னஸை விட்டுட்டு என் கம்பெனிக்கு வான்னு சொன்னது தப்பு தான், எனக்கு தெரியும். சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறது தான். அப்புறம் அவரை இன்னும் மேலே தூக்கி உட்கார வைக்கணும்னு ஆசை, அதனால வர சொன்னேன். விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதாண்ணா. நான் என்ன கம்பலாக பண்ண போகிறேன்? அதை விட்டுட்டு மூக்குக்கு மேலே கோவம், பார்க்கவே வராதுன்ட்டாரு. இப்படி தான் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருப்பியா? நான் என்ன ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி பேசினா, நான் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவேன். சரி நம்பிட்டேன். சரி டைம் ஆச்சு, இங்கேருந்து கிளம்புறியா ராசா? அவன் எந்திரிச்சானா உன்னை ஏற மாட்டான், என்னை பிடிச்ச கத்துவான். என்னை ஏறினா நல்லா இருக்கும். எதை என்கிட்ட திட்டி பேசினா கூட எனக்கு போதும்னு சொன்னேன். சரி நீ போ, நான் இன்னொரு 5 மினிட்ஸ் அவர் கூட இருந்துட்டு போகிறேனே. வேணாம் 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 வேணாம். உன்னை கொஞ்ச நேரம் விட்டதுக்கே நண்பனோட லிப்ஸை கடிச்சு எடுத்துட்ட, இன்னும் விட்டா நீ என்ன பண்ணுவியோ? போ கிளம்பு, ஆஃபீஸில் பார்ப்போம், கிளம்பு. நீங்களும் கொஞ்சம் அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் அவரை மனசார லவ் பண்ணுறேன். அவருக்கு எதுவும் ஓகேனாலும் எனக்கு ஓகே. போப்பா போப்பா சாமி போப்பா. நம்ம டேங் தான் அப்படியே அங்கேருந்து ஜங்குக்கு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ சுகா தான் அப்படியே அவன் பக்கத்தில் உட்காரான். டேங் அப்படியே அங்கேருந்து போக, ஏப்பா நல்லவனே எந்திரிக்கிறியா? ஸோ ஜங்குக்கு தான் டக்குனு அவனோட ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டானா? போயிட்டான். ஏன்டா நீ தூங்குனா உனக்கு கை காலெலாம் அசையவே மாட்டேன், இப்படி இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்க. நீ முழிச்சிட்டு இருக்குன்னு கூடயாடா அவனுக்கு தெரியல? அது எப்படி அவனுக்கு தெரியும்? இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே அவனோட லிப்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு சிரிக்கிறான். நைட்டு தான் அவன் மேலே அவ்வளோ கோவமாக இருந்த, இப்போ என்ன சிரிச்சிட்டு இருக்க? வந்து கிஸ் வச்சோன்னா ஊந்துட்டியோ? அப்படி இல்லை, வந்து இங்கே பாரு கேஜி, நான் பண்ணது தப்பு தான், ஐம் சாரி. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருப்பான், ஆனால் லைட்டாக அசையும். டயாங் அமைதியாக இருப்பான். இங்கே நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்து அங்கே டயாங் இருக்க தெரிஞ்சோன்னே மறுபடியும் கண்ணை மூடி படுத்திருப்பான். டயாங் தான் ஜங்குக்கோட கையை அவனையும் எடுத்து அவன் மேலே போட்டுட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் 2 கையில் ஒரு மாதிரி கப் பண்ண மாதிரி படுக்கிறான். ஐம் சாரி, நான் வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இது உன்னோட உழைப்பு இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை கொண்டு வந்திருப்ப. நான் பைத்தியம் மாதிரி எங்கள் அப்பாவோட கம்பெனி வந்து சேருன்னு சொல்லிட்டேன். சாரி, நான் இந்த மாதிரி பண்ணது தப்பு தான். ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்குமே தெரில, தோணுச்சு உன்னை இன்னும் ஹை பொசிஷனில் வைக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் உன் சந்தோஷம் எதுன்னு எனக்கு தெரியும், உன்னோட பிஸ்னஸ் தான். ஷுகா ஜிமின் கிட்ட இந்த பிஸ்னஸ் பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு, ஜிமின் என்கிட்ட பற்றி நிறையா பேசியிருக்கான். உன்கிட்ட எப்படி சொன்னேன்ட்டு ஜிமின் கிட்ட போய் சொன்னேன், அவனை ரொம்ப திட்டினான்.
அப்படி பண்ண அப்படிலாம் சொல்லியிருக்க கூடாதுன்னு அவன் தான் எனக்கு பேசி ரொம்ப புரிய வச்சான். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, மனுஷங்க தப்பு பண்ணுறதுன்னு நார்மல் தானே. நானும் தப்பா சொல்லிட்டேன். நீயும் எங்கள் அப்பா கம்பெனிக்குள்ள வர வேணாம். நீ இதே கம்பெனியில் எங்கள் அப்பாவோட நிலைமைக்கு நீ வரணும். அந்த அளவுக்கு நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு இருந்த மாதிரி. எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணார். ஸோ அதே மாதிரி நானும் உனக்கு பக்கபலமாக நிற்பேன். நீ நல்ல நல்ல இடத்துக்கு வரணும். எங்கள் அப்பாவை விட பெரிய கம்பெனியை நீ தான் வச்சுருக்கணும். நான் உனக்கு என்ன வேணாலும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ரொம்ப கிழிஞ்சாக பேசிகிட்டு இருக்கணும். சரி, நீ என்னை எப்போ புரிஞ்சுக்க போகிறேன்னு எனக்கு தெரில. பட் எனக்கு உன்கிட்ட அதை சொல்லி ஆகணும். இது வரைக்கும் நான் அவ்வளோ ஓப்பனாக அவன்கிட்ட சொன்னேன்னு எனக்கு தெரில. கண்ணை பார்த்து சொல்ல தைரியம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே. யோ அங்கிள், ஐ லவ் யூ. யா, ஐ லவ் யூ. இங்கே ஜங்குக்கை ஒரு மாதிரி டேங் ஷர்ட்டே இருக்க. இங்கே நம்ம டேங் தான். ஓ, கத்துறனா? தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதோ? சாரி நீ தூங்க அப்படின்னு தடையை கொடுத்துட்டு இருக்கான். அப்படியான பார்த்துட்டு தான் அந்த கிசு போயிருக்கோம். சரி, இதை சொல்கிறான் நம்ம சுகா கிட்ட. ஸோ சுகா தான், ஓ அவனுக்கு பார்க்க பலமாக நீ பண்ணுறனால ஓகே சொல்கிறியா? டேய் ஷோ ஓகேலாம் இன்னும் சொல்லலடா, ஆனால் சொல்லணும் போல இருக்கு. ஓகே சொல்லிட்டு என்னமோ தோணுதுடா. இப்போ இவ்வளோ நாள் விலகி இருந்துட்டானா இப்போ அவன் காதுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான்டா. நான் என் உடம்புலமா சிரித்துருச்சு சுகா, உனக்கு தெரியுமா? பார் இப்படி கூஸ் பம்ஸ் அப்படியே இருக்கு பார். அவன்கிட்ட உழுவன்னு யோசிக்கவே இல்லை. இப்போ அவன் சின்ன பையன் இல்லையா? சின்ன பையன்தான். ஆனால் மனசு ஒன்று சொல்லுது, மூளை ஒன்று சொல்லுது. மூணு சொல்கிறபடி அவன் சின்ன பையனா போகக்கூடாதுன்னு இருந்தாலும் மனசு அவனுக்கு வேணும். அவனை விட அவனை யாரா புரிஞ்சிக்க போகிறா? தேடி வர பொக்கிஷத்தை விட்டுறாத ஜங்குக்குன்னு என்னை செருப்பால் அடிக்காத குறையா சொல்லிட்டு இருக்குதே. என்ன பண்ணட்டும்? உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன். முடிஞ்சா இன்றைக்கே ப்ரப்போஸ் பண்ணிடுற. ப்ரப்போஸ்லாம் பண்ண மாட்டேன், ஓகே தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கேருந்து எந்திரிச்சு குளிக்க போகிறான். இந்த பக்கம் ஜங்குக்கோட ஆஃபீஸ்க்கு தான் டேங்க வர சொல்லியிருக்கான். ஜங்குக் தான் அவனோட ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்க. டேங் தான், அண்ணா அவன் எங்க? அவனா இறங்க இருப்பான் அவன் கேபினில். நீ எதுக்கு வந்த? எல்லாரும் தான் கூப்பிட்டுருந்தாரு. ஓ போ, ஏதாவது குட் நியூஸ்னா கண்டிப்பாக ட்ரீட் கொடு. நிஜமாவா? போ. இங்கே நம்ம டேங் தான் சிரிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறான். நம்ம ஜங்குக் தான் அவனோட சேரில் உட்காந்துருக்க. டேங் தான் எதையுமே யோசிக்காம போயிட்டு அவன் மடி மேலே உட்காடுறான். ஜங்குக் தான், எதுக்காக என் மடி மேலே ஏறி உட்காடுற? பேசணும்னு கூப்பிட்ட, அதான் கொஞ்சம் வாட்டமாக இருக்கும்ல அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக செய்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. பேசணும் தான், கொஞ்சம் அங்கே போய் உட்காரியா? முடியாது, இப்படி தான் உட்காருவேன். என்ன பண்ணுவா? ஐயோ இவன் கண்ட்ரோலை ரொம்ப லூஸ் பண்ண வைக்கிறான் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜங்குக் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. டேங் தான் ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே அவனோட ஃபேஸை புதைக்கிறான். ஸோ டக்குன்னு ஜங்குக் தான் டேங்கோட முடியை பிடிச்சி அப்படியே நிமித்திட்டு, எனக்கு ஓகே. என்ன சொன்ன? எனக்கு ஓகேடா. மிஸ்டர் கேஜி, இங்கே நம்ம ஜங்குக் தான் டேங்க நல்லா வாட்டமாக மடியில் உட்கார வச்சிருந்தவன் அப்படியே தூக்கி அவனோட டேபிளில் சாய்க்கிறான். என்ன இவ்வளோ வேகமாக இருக்க? என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சாரி, அன்னைக்கு அவன் கழுத்து நெரிச்சதுக்கு. டக்குன்னு நம்ம அவனோட நெக்கில் அப்படியே அவனோட ஃபேஸை வச்சு கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கா, மிஸ்டர் கே விடுங்க.
எவ்வளோ விஷயம் நடந்துக்கிற. ஐயோ ம், ஐயோ ஐயோ அங்கு தள்ளி போயா. ம் அங்கிளா சொல்லிட்டு போடா. அங்கிளே இருந்தாலும் பரவாயில்ல போடா. ஐயோ அங்கு கூசுதியா குடியா. இப்போ அவங்களோட நெக்கில் அப்படி நம்ம ஜொங்கு டைட்டாக பைட் பண்ணுறான். ஏய் ஏய், போதும் போதும். ஐயோ 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 அப்படின்ட்டு அவங்களோட கை தான் ஜொங்குக்கோட முதுகில் ஒரு மாதிரி ரப் பண்ணுது. இங்கே நம்ம ஜொங்குக்கு தான் மெம்பர் ஒரு மாதிரி தூக்குது. இங்கே டேங் டேபிளில் சாஞ்சி இருக்கிறதுக்கும் ஜொங்குக்கு அவன் மேலே சாஞ்சி இருக்கிறதுக்கும் கரெக்டாக அங்கேயே படுது 2 பேருக்கும். ஜொங்குக்கு தான் ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சொருகுது. அப்படியே நம்ம டேங்கோடய நிமிந்து பார்க்கலாம். டேங்குமே போதையில் படுத்து கிடக்கான். ஐ மீன் அந்த ரொமான்டிக் ட்ரக் ஃபீலில் இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி அவங்க லிப்பில் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணுறான். ஸோ இப்போ ஒரு ஃபோன் கால் வர டக்குன்னு நம்ம ஜங்குக் நிமிந்துடுறான். அப்போ டேங் தான் ஒரு மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சியா கேஜே என்னாச்சு? ஜங்குக்கு அப்படியே அவனோட ஹேர் அப்படியே ஸ்லிப் பண்ணிட்டு ஏய் கிளம்பு. இவ்வளோ தூரம் பண்ணிட்டு கிளம்பா. அப்போ அன்கட்டு மண்ணாங்கட்டியாது எஞ்சிப்படா. யோயோ ஆசை கட்டி மோசம் பண்ணுற பத்தியா? டேய் இவ்வளோ நாள் உன்னை பார்த்து கண்ட்ரோலாக இருந்துட்டேன். இனினாலும் முடியல, மரியாதையாக ஓடிடு. செக்கு தப்பாக ஏதாவது நடந்துருச்சுன்னா செக்கு தப்பாக நடக்கட்டுமே. கைய வையன் ஏதாவது பண்ணு. டேய் போடா. இப்போ உங்கள் அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வைப்போம். இல்லை நான் உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன். பேசி பர்மிஷன் வாங்கின அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். கிளம்பு. இது என்னையா புது ட்விஸ்ட்டு? இது வரைக்கும் சின்ன பையன்னா இப்போ எல்லாம் ஓகே ஆகி கூடி அன்கட் போகிற நேரத்தில் இப்படி அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு சொல்கிற? டேய் மரியாதையாக போயிரு. பாரியா அப்படின்னு நின்றுச்சுல. எல்லாம் முடிச்சுட்டு போ. நாளைக்கே உங்கள் அப்பாட்ட பேசி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். கிளம்பு. அவ்வளோதானா? இதுவே ஜாஸ்தி. ஒழுங்கா ஓடிடு. உன் வயசுக்கு நான் இவ்வளோலாம் பண்ணிடவே கூடாது. போயா லூஸு. எப்போ பார்த்தாலும் வயசுன்னு பேசிக்கிட்டு இருக்க. மஞ்சமாக்கா மரமண்டை அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஒரு மாதிரி இந்த பக்கம் தலையை செறிஞ்சிட்டு நீ கேட்டேன் திட்டிக்கிட்டே போகிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் ஒரு கப் தண்ணி எடுத்தடி மடங்கு குடிச்சிட்டு அப்படின்னு மாதிரி பெருமூச்சு விடுறான். இங்கே நம்ம டேங் தான் அப்படியே வீட்டுக்கு வரான். அவங்க அப்பாவுக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்கான். என்னாச்சு டேங்? எதுக்காக இப்படி பார்த்துட்டு இருக்க? எனக்கு ஒன்று வேணும்ப்பா. என்ன வேணும்? நான் கேட்டு எனக்கு நோ சொல்லாமல் நீ கொடுப்பேன்னு சொல்லு. அப்போ தான் கேட்பேன். ஓகேடா சொல்லு. நீ கேட்ட என்ன நான் நோ சொல்லியிருக்கேன் சொல்லு. எனக்கு ஜங்குக்கு வேணும். ஜங்குக்கு வேணுமா? ஏதோ கடையில் இருக்கிற முட்டாயை வாங்கி கொடுன்ற மாதிரி கேட்குற. அவன் மனுஷன்டா. எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. அவ்வளோதானா? உனக்கு ஓகேவா? ஏன் இதில் என்னடா இருக்கு? எனக்கு ஓகே தான். இந்த மாதிரி அவங்க நம்ம ஸ்டேட்டஸோட ரொம்ப கம்மியாச்சே, அதில் உனக்கு பிரச்சனையா தரலையா? டேய் மறந்துட்டியா? நானும் அவன் இடத்துல இருந்து வந்தவன் தான். என் வயசு வரும்போது அவனும் என் ஸ்டேட்டஸ்க்கு வர போகிறான். அவ்வளோதான். ஜங்குக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் இல்லை, அவன் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன். என் பிஸ்னஸ் அவன்கிட்ட கொடுத்தா நல்லபடியாக பார்த்துப்பான். அதெல்லாம் ஒன்றும் அவன் பார்த்துக்க மாட்டான். உன் பிஸ்னஸை நான் தான் பார்த்துப்பேன். அவன் பிஸ்னஸை அவன் பார்த்துப்பான். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவன் பிஸ்னஸை மேலே கொண்டு வருவேன். ஓகே ஆல் ரைட். சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்கு. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஜங்குக்கு வந்து பேச சொல்ல. ஜங்குக்கோட ஃபேமிலிலாம் இல்லை. அவருக்கு சுகா மட்டும்தான். சரி ஓகே. ஜங்குக்கு சுகாவே வந்து பேச சொல்ல போதும். நம்ம எல்லா ஏற்பாடையும் பார்த்துப்போம். அவன் நம்ம ஃபேமிலிக்குள்ள வந்துட்டா நம்ம ஃபேமிலி அவன் ஃபேமிலி, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் டேங்க அப்பா சொல்கிறாரு. கட் பண்ணி ஓப்பன் பண்ணா இங்கே ஒரு பெரிய மஹால் தான். நம்ம ஜங்குக்கும் டேங்கும் மாப்பிள்ளை ரூமில் தான் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேங் தான் ஜங்குக்கு கிஸ் பண்ணிட்டே வந்து பெட்டில் தள்ளுறான். டைம் ஆச்சு பாரு. ஆகட்டும். ஃபோன் எடுத்துடா.
என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆச்சுட்டேன் வா. நான் பண்ணிட்டு போயிடலாமா? டேய் இன்னும் கொஞ்ச நாள் மொத்தமாக உனக்கு தானே, அப்புறம் என்ன எல்லாம் பே பண்ணலாமா? எந்திரி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இப்போயே பண்ணிட்டு போயிடலாமே. பார் உனக்கு மெசேஜாக வந்துட்டுருக்கு. இங்கே மெசேஜில் ஜிமின் தான், டேய் என்கேஜ்மெண்ட் உனக்கு தான், எங்கடா நீ அந்த ஜங்குகும் வந்து சேருங்க. ஐயே நீ ஒரு அங்கிளை லவ் பண்ணிட்டு ரொம்ப பண்ணுறடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் யூங்கி தான் ஜிமின் பக்கத்தில் இருக்கான். ஆஹா சும்மா டேங்க மட்டும் அங்கிள் லவர்ன்ற என் வயசும் ஜங்கு கூட வயசும் ஒன்று தானே. அப்போ நான் அங்கிள் இல்லையா? அப்போ நீ அங்கிளோட லவர் இல்லையா? ஏ பூனைக்குட்டி, நான் அப்படிலாம் பார்க்கவே இல்லை தெரியுமா? நீ அப்படியே ஹேண்ட்ஸம் கிங்கு, சேவேஜ் கிங்கு. நீ மொச்சு பார்த்தாலே எல்லாம் ஊந்துருவானுங்க. உன்னை அங்கிள்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போயிட முடியுமா? அங்கிள் இந்த சாக்லேட் பிச்சு கொடுங்களேன், ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டேன், கை வலிக்குது. அப்போ ஒரு குட்டி பாப்பா வந்துட்டு நம்ம சுகா கிட்ட கொடுக்க, இங்கே நம்ம சுகா சிரிச்சுக்கிட்டே அந்த சாக்லேட் கவரை பிச்சு கொடுக்குறான். அப்போ அந்த பாப்பா என்ன பண்ண போற? அது குழந்தை, அதெல்லாம் பார்த்தா கூட தான் அங்குள்னு சொல்லும். விட்டு கொடுக்க மாட்டிய? நான் என்ன அந்த டேங்கா எல்லாரும் முடியாது அங்கிள்னு கூப்பிடுறதுக்கு? என் பூனை எனக்கு பெஸ்ட்டு. சரிதான். இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான், வாடா என்கேஜ்மெண்ட்டுக்கு டைம் ஆச்சு போகலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மூடில் இருக்கியா இல்லையா? இருக்கு. அப்படியே அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல். டேய் கொண்டுருவேன் வா, கல்யாணம் முடிச்சுட்டு தான். ஸோ இந்த பக்கம் ஜங்கு அப்படியே நடந்து போகிறான், ட்ரெஸ் அப்படியே சரி பண்ணிக்கிட்டே. டேங்க் தான் அப்படியே மேக்கப் அப்படியே டச்சப் பண்ணிக்கிட்டு. என்ன கேட்டுட்டா? கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், முன்னாடியே ஒரு ட்ரையல்ஸு. ஒத்துக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி இங்கே பேசிக்கிட்டே இப்போ மண்டபத்துக்கு தான் போகிறான். ஐ மீன் அங்கே ஸ்டேஜ் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அங்கே போகிறாங்க. ஸோ 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வரவங்க எல்லாருமே வந்துட்டு பிஸ்னஸ் டீலர்ஸ் இந்த மாதிரி தான், ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களாம் வராங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு எல்லாரும் காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்க. ஜங்குக்கு சிரிச்சுட்டு நிற்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் டக்குன்னு ஷாக் ஆகி நிற்க. என்ன பண்ணுற? இந்த பேண்ட் கொஞ்சம் எனக்கு லூஸாக இருக்கு, அதுக்குன்னு கையை எங்கடா விடுற? உன்னோட இந்த ட்ரை ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த சப்பியான பட்டு. போதும் போதும். டக்குன்னு ஜிமின் வந்துட்டு டே வச்சான் இந்த கிஃப்டே அப்படின்னு மாதிரி கொடுக்க, டக்குன்னு நம்ம ஜங்குக் தான் என்கிட்ட கொடு, என் மச்சங்களை தான் கொடுப்பேன். அந்த கை தான் எங்கேயும் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஜங்குக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ ஜங்குக் தான் என்கிட்ட கொடுன்றல அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறான். ஸோ ஜங்குக்கோட பட்டில் இருந்து கையவே எடுக்கல, அப்படியே அங்கேயும் எங்கேயோ அது அப்படியே லாத்துது அப்படின்னு சொல்ல விட்டுட்டு இருக்கான். அது ஒரு மாதிரி இருக்கு நம்ம ஜங்குக்கு. டக்குன்னு இந்த கையை நம்ம டேங்க் எடுத்துற. நீ அடங்க மாட்டல? பண்ணலாம் வாயான்னா தள்ளியா போற? சரி இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ரிங்கை தான் கொடுக்குறாங்க. ஜங்குக் தான் அப்படியே அவனோட ரைட் ஹேண்டை பிடிச்சி ரிங் போட்டு விடுறான். போட்டுட்டு அவனோட கையில் லைட்டாக கிஸ் பண்ணுறான். இப்படிலாம் பண்ணுற, வேற எதுவும் கிட்ட மட்டும் ஓடி போயிடுற, டா போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் டேங்மே ரிங் சேஞ்ச் பண்ணுறான். ஸோ இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்க. டேங் தான் ஜங்குக்கா, நான் ரெஸ்ட்ரூம் போயிட்டு தான் இந்த நகை எல்லாத்தையும் கழட்டிட்டு வரேன். ஏய்யா சின்ன பீஸ் தான் போட்டிருக்கேன், இருந்தால் கழுத்து எரியுது. சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஜங்குக் தான் அப்படியே நின்றுட்டுருக்கான். சுகர் தான் வரான். என்னடா தனியாக நிற்கிறேன்? ஒரு இஷ்டம் வரைக்கும் போயிருக்கான்டா. சரி சரி. நான் மச்சான் இதா வேணுமா ஃப்ளேவர்? சீபோ 4 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு என்ன பேசுகிற? அப்போ ஃப்ளேவர் தேவைப்படாதுன்ற. ஒன்றும் தேவையில்ல, கிளம்பு. இங்கே நம்ம அங்கே ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணிவிட்டு கழுத்தில் இருக்க ஒரு குட்டி நெக் பீஸை ரிமூவ் பண்ணி வைக்கிறான். அது ஒரு மாதிரி அவனோட நெக் அப்படியே ரெட் ஆக்கியிருக்கும். வா எரியுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கை வச்சு தொட்டு பார்த்துட்டு ஐயோ. இப்போ ஜிமின் தான் அப்படியே டோர் கிட்ட வந்துட்டு நாக் பண்ணுறான். வீடு யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க, வீடையா? என்ன சத்தம் மார்க்கமாக இருக்கு? ஜிமின் அவனுங்க எங்க கேட்டு பாரு. ஐயோ யாருன்னு தெரியல, கதை நாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வீடியா? ஐயோ வா போலாம்.
அவங்க கூப்பிடுறாங்களே. டேய் வாடா போலாம், இங்கே நின்று அவ்வளோதான். அப்புறம் என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, வாடா. ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம அன்கட்ட டெலிகிராமில் பார்ப்போம். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லி, அப்போ தான் எனக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தீராத காதலில் பார்ப்போம். ஓகேடா, டாட்டா, பாய்.